2022ல் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படம் மூலியமாக நம்ம எல்லாருமே அசந்து போகிற மாதிரி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறாரு, ரோலெக்ஸ். இந்த கேரக்டருக்கு ஏன் இன்னும் ஒரு ஸ்பின் ஆஃப் படம் எடுக்குதுன்னு இன்டர்நெட்டில் இன்னை வரைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இதே மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லான சைட் கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்கள பற்றி தான் இருக்க போகுது. ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம மனசில் இங்கே இருப்பாங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் இங்கே இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். This video is going to be about top 10 characters who deserve a solo film. Welcome to CL Media and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First one, Contractor நேசமணி, played by our very own வடிவேலு சார். இந்த கேரக்டரை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பட்டி தொட்டியை தான் ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். தமிழ் சினிமாவில் ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமருக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டோரியில் இந்த கேரக்டரை கொண்டு வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அதை டோட்டலாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரை நம்ம தனியாக எடுத்து இவங்க சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படமாக பண்ணி அதுக்கு இந்த கேரக்டர் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு காமிச்சு, ப்ளஸ் அவங்களோட வேலையாக இருக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம காட்டுற விதத்தை காட்டினா தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஃபிலிம்ஸாக இருக்கும். தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பேர் போன ஒரு படத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் காமெடின்னு சொன்னால் தமிழில் நமக்கு ஞாபகம் வர ஒரு படம், பஞ்சதந்திரம். இந்த படத்தை என்னடா ஸ்பின் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, திஸ் கேரக்டர் இஸ் கால்ட் மேகி. வெயிட், நீங்கள் நினைக்கிற மேகி கிடையாது. நான் சொல்கிறது மேகி, அதை ஸ்மரகதவதி, பிளேட் பை ரம்யகிருஷ்ணன் மேம். இது நடிக்கிற விதமும் சரி, எழுதப்பட்ட விதமும் சரி, ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப டெப்த்தோடு இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி, அவங்க எல்லாரையும் முட்டாதாக்கி, அவங்க எப்படி அந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ இந்த கேரக்டரை நம்ம தனியாக எடுத்து அவ்வளோ அழகான ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த கேரக்டரை ப்ளேஸ் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி அவங்க சுற்றி இருக்கிறவங்க எதாரையும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான காமெடி ஹைஸ்ட் த்ரில்லர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அ ஸ்பின் ஆஃப் ஃப்ரம் பஞ்சதந்திரம் வேர்ல்ட் இஸ் ரியலி வாட் தமிழ் சினிமா நீட்ஸ். இது வரைக்கும் வெறும் காமெடி ஃபிலிம்ஸ் பற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நம்ம இப்போது ஒரு சீரியஸான ஜோன்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற கேரக்டர் இஸ் ஆத்ரேயா ஃப்ரம் 24. இது சூர்யா சார் போர்ட்ரே பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்குது. இந்த கேரக்டர் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வாட்சுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும். ஆனால் ஏன், எதுக்கு இந்த வாட்ச் வச்சு அந்த கேரக்டருக்கு என்ன மோட்டிவ் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பின் ஆஃப் நம்ம எடுத்தோம்னா, ஆத்ரேயாவோட ஆரிஜின் ஸ்டோரியிலேருந்து அவருக்கு ஏன் இந்த வாட்ச் இவ்வளோ டெஸ்பரேட்டாக தேவைப்பட்டுச்சு, ஈவன் தோ ஹீஸ் எ ரிச் மேன், வாட் இஸ் ஹி ட்ரைங் டு டூ வித் த வாட்ச், அண்ட் டைம் ட்ராவல்னால இவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அண்ட் சேதுராமனும் இவரும் ஏன் இப்படி போல்ஸ் அப்பார்ட்டாக இருக்காங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டிசர்வ்ஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி ஒரு வில்லன் கேரக்டர் பார்த்தோம், இப்போ அகைன் அந்த சோனி தான் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. திஸ் இஸ் அமுதன் அண்ட் இதமாறன் ஃப்ரம் வேட்டையாடு விதையாடு. ஏன் இவங்களுக்கு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி வேணும்னு நான் சொல்கிறேன்னா, அந்த 10 மினிட் மாண்டாஜில் என்ன தான் அவங்க காட்டியிருந்தாலும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம தனியாக எடுத்து அவங்களோட பேக் ஸ்டோரியை பற்றியும், அவங்க ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அது என்ன ப்ராஜெக்ட், அது வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு காட்டுறதன் மூலியமாகவும், அவங்களோட ப்ரூட்டாலிட்டி அண்ட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த படம் மூலியமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இன் தமிழ் சினிமா, சித்தார்த் அபிமன்யு, பிளேட் பை அரவிந்த் சாமி. இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை திருப்பி நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்க மாட்டோமோன்ற ஒரு ஏக்கம் நிறையா ஃபேன்ஸ் கிட்டே இருக்குது. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு கேரக்டர் எப்படி அவங்க தான் எழுதியிருக்க முடியும், எப்படி அவங்க தான் இமேஜின் பண்ணியிருக்க முடியுன்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் இன்னை வரைக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம தனியாக எடுத்து அந்த மூளைக்குள்ளே என்ன இருக்குது அதை காட்டுங்க எங்களுக்கு, அந்த ஆரிஜின் ஸ்டோரியை நாங்கள் பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ இந்த கேரக்டர் இஸ் டெஃபினெட்லி டிசர்விங் ஃபார் அ டோட்டல் ஸ்பின் ஆஃப். 2019 பிகிலோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லா ஆடியன்ஸுக்கும் பரபரப்பு. விஜய் சார் வயசான கெட்டப்பில் நடிக்கிறாரு, ஆனால் அது என்ன மாதிரி கேரக்டராக இருக்க போகுதுன்னு யாருக்குமே ஐடியா இல்லை. படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா ஆடியன்ஸும் அந்த கேரக்டரை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டரை எழுதப்பட்ட விதமும் சரி, அந்த கேரக்டரை காமிச்ச விதமும் சரி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னை வரைக்கும் ஏன்டா ராயப்பனுக்கு ஒரு சோலோ ஃபிலிம் இல்லை அப்படின்னு கேட்காத ஆடியன்ஸே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக காட்டின ஒரு கேரக்டர், மொராலிட்டி பற்றியும், யாருக்காக சண்டை போடுறோங்கிறத பற்றியும், எப்படி நம்ம ஊரை டெவலப் பண்ணுங்கிறத பற்றியும் பேசுகிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோலோ ஃபிலிம் எடுத்தால்
அந்த கேரக்டருக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் கூடும், இன்னும் அந்த கேரக்டர் செலிப்ரேட் பண்ணப்படும். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் கேரக்டர் தட் ரிக்வயர்ஸ் அ ஸ்பின் ஆஃப். அதாவது ஒரு மெயின் கேரக்டராக இருக்கிறதுக்கு அனைத்து சாமுத்திரிக லட்சணங்களும் கொண்ட ஒரு கேரக்டர் தான் ராயப்பன். இந்த மாதிரியான கேரக்டர்ஸை எடுத்து நம்ம ஸ்பின் ஆஃப் பண்ணும்போது தான் நமக்கு பியூட்டிஃபுல்லான கதைகளும் கிடைக்கும். ஆனால் இப்போ விஜய் சார் அரசியல் போனதுனால நமக்கு இந்த ஸ்பின் ஆஃப் நடக்குமான்னு தெரியுது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஹர்ட்டிங், பட் இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சார்பட்டா பரம்பரையில் என்னதான் கபிலன், வேம்புதி, ரங்கன் வாத்தியார் இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப பேசின ஒரு கேரக்டர் டான்சிங் ரோஸ். இந்த கேரக்டர் முகமது அலிலேருந்து நிறையா இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து டிசைன் பண்ணியிருந்தாலும் அதை போர்ட்ரே பண்ண விதம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து வெறும் 10 minutes ஸ்க்ரீன் டைமில் அவ்வளோ இம்பேக்ட் தரக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தது டான்சிங் ரோஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெறும் அவர் தோற்ற அந்த ஒரு ஃபைட் மட்டும்தானே தவிர அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் டான்சிங் ரோஸ் இவ்வளோ பிரபலமான ஒரு பாக்ஸராக இருந்தார், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி அவரை வச்சு ஒரு செம்ம ஸ்பின் ஆஃப் ஒன்று கொடுத்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கும் இன் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் ஃபிலிம்ஸ்னால் கேவி ஆனந்த் சாரோட அயன்னு தான் சொல்லுவோம். இது சூர்யா சார் மட்டும் இல்லை, அந்த படத்தை நடித்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஃபிலிமாக இருந்தது. அந்த படத்தோட ஆல்பமாக இருக்கட்டும், அந்த படத்தை நடித்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது. அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் ரொம்ப ஃபேமஸான தாசனா. இந்த கேரக்டர் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். கதையிலையும் சரி, அந்த கேரக்டரை காட்டின விதத்தையும் சரி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவே காட்டியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு ஏன் ஒரு ஸ்பின் ஆஃப் வேணும்னு நான் சொல்கிறேன்னா, தெர் இஸ் திஸ் ஒன் டைலாக், என்ன முருகானந்தம் பழைய தாசை மறந்துட்டியா, இந்த ஒரு டைலாக் போதும் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஸோ இந்த ஒரு டைலாக்காகவே அந்த கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பின் ஆஃப் கொடுத்தா அந்த அண்டர் வேர்ல்ட், அந்த ஸ்மக்லிங், இதை பற்றி எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பின் ஆஃப் படம் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு கேரக்டர் அவனோட ஃப்ரெண்டோட லவ்வுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் தன்னோட ஓன் ஹார்ட் பிரேக்கை மறந்துட்டு, என்னதான் தன்னோட காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் என் நண்பனோட காதல் தோல்வி அடையக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் போராடுற ஒரு கேரக்டர். ஷாஜகான் விஜய்ன்னு நினச்சிங்களா? கிடையாது. பார்த்தா ஃப்ரம் ஓகே ஓகே. இந்த கேரக்டரை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட்லி ரிட்டன் கேரக்டர்ஸ். படம் ஃபுல்லாக ஒரு செகண்ட் ஹீரோவாக இல்லை, ஒரு ஹீரோ மாதிரியே ட்ராவல் ஆகிற இந்த கேரக்டர் தன்னோட ஓன் ஹார்ட் பிரேக்ஸை எப்படி அவர் தீர்த்துக்கிறாரு, தன்னோட ஃப்ரெண்டுக்கு அவர் எப்படி என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மனநிலையோடு இருக்கார். இன்னும் அவருக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட லைஃப்பில் இவர் என்ன மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாருன்ற மாதிரி அவரை மட்டுமே வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பின் ஆஃப் பண்ணோன்னா அதை விட ஒரு காமெடியான படம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா தான் நம்ம வேறு ரீக்ரியேட் பண்ணவே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. கடைசியாக தான் வந்தார் விநாயகன் நம்ம சொல்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டோட கடைசி கேரக்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துதுன்னு சொன்ன அந்த கேரக்டர் அந்த தம்மா துண்டு ரோதை வச்சு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், இட்ஸ் none other than ராஜன் ஃப்ரம் வடசென்னை. இந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இந்த கேரக்டரை சுற்றி தான் அந்த என்டையர் வடசென்னை யூனிவர்ஸே பில்ட் ஆகிருக்கு. இந்த கேரக்டர் இல்லைன்னா நமக்கு வடசென்னை மாதிரியான கல்ட் கிளாசிக்கும் கிடச்சிருக்காது, இப்போது அரசன் மாதிரி அந்த யூனிவர்ஸோட பிரான்ச்சும் நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருந்தால் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இந்த கேரக்டரை வச்சு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணதா சந்தோஷ் நாராயணன் சார் சொல்கிறாரு. பட் நம்ம திருப்பி ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தி ஆடியன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் நிறைஞ்சிருக்கு. நாங்கள் எங்கள் சைடுலேருந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த கேரக்டருக்கு ஏன் ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி எழுதக்கூடாது அப்படின்னு தோன்ற ஒரு கேரக்டரை கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நாங்கள் சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் எதுக்கு தான் அக்ரி பண்ணுறீங்க, இந்த கேரக்டருக்கு தான் ஒரு ஸ்பின் ஆஃப் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் அக்ரி பண்ணுற கேரக்டர்ஸையும் மறக்காமல் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.